செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். குஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க. கோர்ட்ல பிரச்சனை போயிட்டே இருக்கும் ப்ரோ. அவங்க வந்து கோவப்படுத்திடுவாங்க. அவங்கள கோவப்படுத்தினோடனே டைவர்ஸ்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கூட்டத்துல வந்து அந்த குழந்தை ஒரு பிளான் பண்ணோம். அந்த குழந்தை பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி யார் கேஸ ஜெயிக்கிறீங்களோ யார் இந்த ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எதுல ப்ரோ விட்டேன், இன்டர்வல் கடுத்து குழந்தைய பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியாது. பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. முடிச்சிடலாம் ப்ரோ. போலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அந்த சைடு வந்து அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க கீர்த்திக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ளை நல்லவர் தான், இத்தனை வருஷம் கை வைக்காதவர் ஏன் இப்போ டப்புன்னு கை வச்சாரு, இத்தனை வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடிச்சாரு ப்ரோ. கஷ்டப்படுற மாதிரி கையை நீட்டாதவர் இன்னைக்கு கையை நீட்டிருக்காருன்னா பொண்டாட்டி மேல அப்படி பேசுங்க. இத்தனை நாள் கை வைக்காதவர் இப்ப கை வச்சு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. சின்ன சண்டை தான் அது. அவங்க பேசுற ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேருமே குஸ்தி வாடுறோம். இல்ல இப்பதான் சொல்றேன். ட்விஸ்ட் உங்களுக்கு படத்துல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாக்கல ஃபர்ஸ்ட் பாட்டு. என்னங்க சொல்றீங்க? இவருமா? ஆமா ப்ரோ. அது இப்போ இன்ஸ்டால ரீல்ஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. கன்சீவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்புறம் சொல்றாங்க மாப்பிள்ளை ஒவ்வொரு வாட்டியும் சண்டை நடக்கும்போது இதே மாதிரி முன்னாடியே அவங்களுக்கு ஃபைட் நடக்கும். அப்ப வேற மாதிரி ஃபைட் பண்ணிருக்காரு. அப்ப இப்போ இந்த வாட்டி கன்சீவ் ஆனோன்னா சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியே முடிச்சிருக்கியா, எப்படிதான்டா ரொம்ப வித்தக்காரன்டா நீனு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா அப்படியே ஹாஸ்பிட்டல் பார்த்தா ட்வின்ஸ். சந்தோஷமான செய்தி சொல்றேன், ட்வின்ஸ் பாப்பா பிறந்திருக்கு. வந்து குழந்தை ஒருவேளை நீங்க எடுத்திருந்தா இப்படிலாம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்படிதான் ப்ரோ போவோம். Quite exciting. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேங்கண்ணா. அது வந்து உங்களுக்கு இல்லைண்ணா, மக்கள் அதை அவங்க முடிவு பண்ணிப்பாங்கண்ணா. நான் ஏஞ்சி போயிடுவேன். இல்லைங்கண்ணா அவங்கள பார்த்து பேசிக்க வேண்டியது. நான் எதுக்கு அப்புறம் இல்லைங்கண்ணா, இது வந்து இப்போ ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேங்கண்ணா, அதை கேட்டு போங்கண்ணா. இது விஜய் சாரோட வாய்ஸ். பட் ஆனால் வந்து மாடுலேஷன் மட்டும்தான், வாய்ஸ் வேற ஒரு வாய்ஸ் அப்படி இல்லைங்கண்ணா. இது யாருன்னு அவங்களுக்கு தெரியுங்கண்ணா. நம்ம கதைக்குள்ளே போயிடலாங்கண்ணா. இந்த புஷ்பா படத்துல வர இவரு அது மக்கள் அவங்க முடிவு பண்ணி. சரி ரைட், நான் எதுவும் சொல்ல விடுங்க. ரைட் ஓகே ப்ரோ. கட்டா குஸ்தி படம் அது எங்க போச்சு அந்த வாய்ஸ்? அது சும்மா முன்னாடி மட்டும். ஓ சரி ஓகே. அவ்வளோதான் ப்ரோ. அது ஒரு டெம்ப்ளேட்டாக இப்போ போயிட்டு இருக்கு ப்ரோ. அதனால அதை வச்சு அப்படியே போயிட்டேன். இப்போ அதுலேயே வந்து சொன்னீங்கன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கட்டா குஸ்தி 2 பார்த்துட்டீங்களா? பார்க்கலையே. சரி நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். மறுபடியும் முதல்ல தான். ஆமாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துட்டீங்களா? இல்லை அதுவும் பார்க்கல. ஃபர்ஸ்ட்டும் பார்க்கல. நீங்கள் செகண்ட் பாட்டு கதையே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பாட்டு செகண்ட் பாட்டு சம்மந்தம் இருக்குதா? அப்படியே இருக்கும். சரி. இல்லை அது தெரிஞ்சுக்காம இந்த கதையை கேட்கலாம்ல? கண்டிப்பாக கேட்கலாம் ப்ரோ. ஓகே ரைட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே ப்ரோ. ஃபஸ்ட்டு நல்ல பயங்கரமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னென்னா அதை பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் எடிட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில். அதான் ப்ரோ, இது லீடே இல்லாமல் தான் இருந்துச்சு. லீடே இல்லாமல் இருந்தப்போ ஒரு ப்ரோமோ கூட பெருசாக லீட் கொடுக்கல. ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிக்கும்போது லீடே கிடையாது. அது வந்து அது எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரோமோலேயே வந்து ஐஸ்வரி கணேஷும் அவர்களும் அப்புறமா வந்து டைரக்டரும் ஃபோனில் பேசிப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி வந்து கட்டா குஸ்தி 2 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு தான் நம்ம லீடே கொடுக்கலையேப்பா, அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேட்பாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவார், எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ஒன்றும் பிரச்சனை, இதை வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு போயிடுவாங்க ப்ரோ. அதே மாதிரி தான் ப்ரோ நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க கல்யாணம் ஆயிருக்கும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கல்யாணம் ஆயிருக்கும் ப்ரோ. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இதுதான் ப்ரோ முடிஞ்சிருச்சா,
பார்ட் 2 கொண்டு வந்துடுறாங்க. பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்லபடியா விளையாடிட்டு இருக்காங்க. இவரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காரு. ஹவுஸ் ஹஸ்பண்ட். சாரி சாரி இவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு. குழந்தைய ஸ்கூல்ல கூட்டு போய் விடுறது, டிராப் சமைக்கிறது பண்றது, எல்லாம் சமைக்கிறது பண்றாரு. ஃபுல் வேட் வேற பாத்துறாரு. எல்லாம் பண்றாரு ப்ரோ. இந்த எல்லாம் பண்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்ல தான் இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம ஒரு கொஞ்சம் பாக்யராஜ் சாரோட ஸ்டைல்ல பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த ஆன்டிங் கூடலாம் வந்து விளையாடுறது, வடங்காய போடுறது, அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியா இருப்பாரு அந்த அப்பார்ட்மெண்ட்ல. இவங்க இந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து என்னடா இவன் வேலைக்கே போக மாட்டேங்கிறான், வீட்லயே இருக்கிறான், ஃபுல்லா நம்ம ஒய்ஃபுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வைஃப்களை வச்சுக்கிட்டா சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த சமைக்கிறது, போறது வர்றது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆப்போசிட் வீடு இருக்கும். விஷ்ணு விஷால் வீட்டில் இருப்பாரு. ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் கூட இந்த வாசல்லே பேசிக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க ஒவ்வொன்றா வந்து வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த மாதிரி வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாமல் வந்து ஒவ்வொரு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரீல்ஸ் தான் வந்து அந்த ஒரு அடுத்த அந்த ரீல்ஸ் தான் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகவே வரும். இப்போ என்ன ஆகும்னா அவங்க நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ. இவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ஹஸ்பண்டாக வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். ஒரு மேட்ச் ஒன்று முடிஞ்சிட்ட பிறகு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பொலிட்டிஷியன் வந்திருப்பாங்க. ஒரு மேடையில் ஏற்றி மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவர் அர்ஜென்ட்டாக போகணுன்றதுக்காக லேடிஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஆண்களுக்குலாம் அப்புறமா கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி நான் வெளியில் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிடுவாங்க. இந்த கோச் இருக்கா பாருங்க, இங்கே கீர்த்தி அவங்களோட கோச் இருக்காங்கல்ல, அவரு, அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன்லாம் வந்திருப்பாங்க. ஆசையாக வந்து நம்ம ஹஸ்பண்டு அவார்டு வாங்க போகிறாரு, நம்ம அப்பா அவார்டு வாங்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஆசையாக உட்காந்துருப்பாங்க ப்ரோ. இப்போ இதில் என்ன மேட்டர்னா, அவரு அர்ஜென்ட் சொல்லி கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அவர் என்ன சொல்கிறார், லாஸ்ட்டாக இவங்களுக்கு கொடுத்தவங்க எல்லாரும் இவங்க மாதிரி இருக்கணும், இவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து சேனல்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுக்கும்போது இந்த கோச்சிங் பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி விஷ்ணு விஷால் நின்றுட்டு இருப்பாரு. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கங்க அப்படின்னோடனே அவருக்கு பின்னாடி இருப்பாங்க. இவர் கோச்சை தான் சொல்லுவாருன்னு இவர் எதிர்பார்த்துருந்தாரு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் தானே இவ்வளோ ஹெல்ப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லணும். ஆனால் இவருக்கு இன்னும் அது கோபமாயிடும். ஃபுல் காண்டாயிரும். என்ன இது கோச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி வச்சிருந்தா அவங்க ஹஸ்பண்ட் இது பண்ணாரு, நமக்கு வந்து இன்னைக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணல, நம்மள எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே, இது முடிஞ்சிருது ப்ரோ. இது முடிஞ்ச உடனே அங்கே கோச்சு வீட்டில் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வருவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்தோடனே அது தெரியுமே ப்ரோ, கொஞ்சம் அப்படியே கோவப்படுவாங்க லேடிஸ்னா. கரெக்டாக அந்த சாப்பிட்ற டைமில் தான் எதையாவது நம்ம கிட்ட சொல்லி கொஞ்சம் காட்டுறாங்க, படத்தில் காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து காட்டுறாங்க. இவர் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து அவங்க பேசுவாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் நல்லதுமாக பேசியிருந்தா அது கதையே வந்திருக்காது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து என்ன நீ அவார்டு தராங்க சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் என் டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், 8-9 வருஷமாக நீ இப்படியே தான் இருக்கிற, அவன் உன்னோட வளர்ந்து உனக்கு கோச்சா வந்து நிற்க போகிறா, நீ இங்கே இருக்க வேண்டியதுதான், நானே என் பிள்ளைங்க வந்து இப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் காண்டி ஏற்றிடுவாங்க. ஒன்றும் காண்டி ஏற்றினோன்னே அவர் சொல்லுவார், ஏய் பையன் தூங்கிட்டு இருக்கா, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். கரெக்டாக வந்து அவங்க சொல்லி முடிக்கும் போது அவன் எந்திரிச்சு அவங்க அப்பாவை பார்க்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் கில்ட் ஆகிடும். கில்ட் ஆனோன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார், ஓகே ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரெயின் பண்ணுற இன்னொரு பொண்ணு இருக்குது பாருங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சொல்லுவார், நீ இது மாதிரி அவளை நீ ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மேட்ச் ஒன்று நடக்கும். அந்த மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேர் ஆகிடும். பார்த்தா அவங்க தோற்றுருவாங்க. தோத்துட்டு இவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. என்ன ப்ரோ என்னாச்சு, ஏதாவது பழைய படம் மாதிரி இருக்கா? இல்லை சொல்லுங்க ஏதாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து அவங்க வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? ஹீரோயின் வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. நியூஸ்லலாம் வந்துடும். 1 வருஷத்துக்கு விளையாடுறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. இவர் தானே எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாரு விஷ்ணு விஷால். அவங்க ஒய்ஃபுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாமே வேற ரீல்ஸாக ஒரு பக்கம் வர வந்துகிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவர் வந்து அந்த ரீல்ஸில் ஒரு ஏதோ பவுட்ரு மாதிரி கலக்கிறதையும் அந்த ரீல்ஸில் இருக்கும்.
ஆனால் விஷ்ணு விஷால் வந்து அவருக்கு தெரியாது. அந்த அவர் வந்து அந்த நாலேஜ் இல்லை. அதை போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வருவார். அது ஒருத்தர் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். அதை வந்து என்ன ஏதுன்னு சொல்லி படித்து பார்க்கறது நாலேஜ் இல்லாமல் என் ஒய்ஃபுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணுவார். இந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்காம என் லைஃபே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் நடக்கும். இவங்க வந்து அந்த குழந்தைக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இல்லை, நீ இப்போதுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் போகணும்னு சொல்லி அந்த குழந்தைய கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடெண்ட்லாம் நடக்கும். ஏன் நீ இப்போவே வந்து குழந்தைக்கு இப்படி திணிக்கிற அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, இப்போதுலேருந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நாட்டு நிலைமை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்குவாதம் ஆகிட்டே இருந்து இவங்க மைண்டு ஒரு வேளை இப்படி பண்ணியிருப்பானோ, அவங்கள வந்து நம்ம வந்து திட்டி அவர் வீட்லேயே இருக்கிறனால இப்போ நம்ம இப்படி பேசுறதுனால நம்ம முன்னாடி போய் நிற்கிறோம், போகிறோம் வரோம் சாதிக்கிறோன்றனால அவருக்கு பொறாமை குணம் வந்துருச்சோ அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்க மேலே ஃபுல் பழியும் போட்டுருவாங்க. ஃபுல் பழியும் போட்ட பிறகு அப்புறமா வந்து பிரிஞ்சிருவாங்க. இதான் ப்ரோ இன்டர்வல். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் இல்லை ப்ரோ, அந்த இன்டர்வல் இல்லை, இப்போ சொல்கிறேன் நான் கதையில் இன்டர்வல். இப்போ இதுக்கப்புறமா தான் ப்ரோ கதையே. என்ன ப்ரோ, அந்த வில்லன் யாருன்னு சொல்லி தெரியாத மாதிரி அவங்க கொண்டு போயிருப்பாங்க. ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த இது நடக்கும் போதே. அந்த கோச் வந்து நல்லா பேசிட்டு போகிற மாதிரி பேசிட்டு போயிட்டு இங்கே சிரிச்சுட்டே இருப்பான். டப்புன்னு இப்படி திரும்பணும்னா அப்படியே அந்த முறைச்சி அந்த காண்டு இது தெரிஞ்சிடும்ல. சீரியல்லே வர மாதிரி ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ நான் இருக்கோம். ஒரு கேரளா டீச்சர் வருவாங்க. விஷ்ணு விஷால் வந்து அவங்க குழந்தைய ட்ரா பண்ணுறதுக்கு வருவார். பார்த்தா இவங்க நிறைய முடி வச்சுருப்பாங்க. இவங்க இந்த கேரளா டீச்சர் நிறைய முடி வச்சிருப்பாங்க. ஜோசப் குருவில்லா அப்படிம்பாரு அவரு. இல்ல டீச்சர் இருக்காங்க, பொண்ணை டிராப் பண்ண அப்பா வராரு. அதானே ப்ரோ, இந்த ஷேப் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்களா? அவங்க பேர் ஏமி ஜாக்சன், இவரு விஜய். அதான் ப்ரோ, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் உள்ள அப்படிதான் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல கேட்பாங்க இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு. அது அவங்க அப்பா என்ன அதான் இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல. அப்போ கொடுக்கும்போது எங்கள் அம்மா வந்து குஸ்தி ஃபைட்டரு, எங்கள் அம்மா ஃபைட்டர், எங்கள் டேடி வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து தெரியல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா வந்து இவங்க டீச்சருக்கும் இவருக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் ஆகிடும். கனெக்ஷன் தப்பாக கிடையாது ப்ரோ. இவங்க வந்து இந்த குழந்தைக்காக ஹெல்ப் பண்ணுறது, போகிறது வர்றது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சேர்ந்து கூட ஒரு குக்கிங் ஷோக்கு போவாங்க. இவங்க சைடு ஒரு சைடு வந்து அவங்க குஸ்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு குஸ்தி நடந்துட்டு இருக்கும். நான் ரொம்ப ட்ரை பண்ணி கண்ணு சிமிட்டுற மாதிரி நடிச்சு காட்டுறேன், இருந்தாலும் அது காட்டி கொடுத்துருது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கும் படம். ஒரு சைடு குஸ்தி நடந்துட்டு இருக்கும் ப்ரோ, ஒரு சைடு இவங்க குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. அப்படிதான் கொண்டு போயிருப்பாங்க இன்டர்வல். அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா விஷ்ணு விஷால் அந்த மாதிரி எதுவும் தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஓகேவா, அது தப்பா முடிஞ்சிருச்சு. இன்டர்வல் விழுந்துருச்சு. அதான் ப்ரோ, இந்த மாதிரி தப்பு புரிஞ்சுக்கிட்டு இன்டர்வல் முடிச்சிட்டாங்க. இன்டர்வல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்டர்வல் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ என்ன ப்ரோ, சண்டை போட்டாங்க, வேற என்ன பண்ணணும், போயிட்டு கூப்பிட்டு வரணும், சமாதானப்படுத்தணும், அவ்வளோதானே ப்ரோ. அது மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடும். ஒரு பிரச்சனை நடக்குது, சரி போயிட்டு சமாதானம் கேட்போம், ஏதோ சாரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க இன்னொரு பிரச்சனை நடக்குது. அங்க வந்து என்னன்னா நம்மளால பிரச்சனை நடக்காது, நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து வாக்குவாதமாயி தெரியாம விஷ்ணு விஷால் வந்து அவங்க மாமாவை அடிச்சிருவாரு, ஒய்ஃபோட மாமாவை அடிச்சிருவாரு. அப்போ வந்து என்ன அடிக்கிறியா, என்ன ஆள் வச்சு கூப்பிட்டு வந்து மிரட்டுறியா அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையா கொண்டு போவானுங்க. சரி ஓகே வேணாம், திரும்பி போயிடலாம் பிரச்சனையாவும் சொல்லிட்டு திரும்பி போவாங்க. திரும்பி இவங்க போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா வந்து குழந்தை ஒருவேளை நீங்க எடுத்திருந்தா இப்படிலாம் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்படிதான் ப்ரோ போவோம். ஒரு பிரச்சனை ப்ரோ, அதை சால்வ் பண்றது போவாங்க, அங்க ஒரு பிரச்சனை வந்துடும். அதை சால்வ் பண்றதுக்கு போகும்போது அங்க ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வந்து போயிட்டே இருந்து அது டைவர்ஸ்ல வந்து நின்றோம். அப்புறமா வந்து ரம்யா கிருஷ்ணன் தான் ஜட்ஜா வருவாங்க. கோர்ட்ல பிரச்சனை போயிட்டே இருக்கும் ப்ரோ. அவங்கள வந்து கோவப்படுத்திடுவாங்க. அவங்கள கோவப்படுத்தினோடனே டைவர்ஸ்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கூட்டத்துல வந்து அந்த குழந்தை ஒரு பிளான் பண்ணோம். அந்த குழந்தை பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி யார் ஜெயிக்கிறீங்களோ யார் இந்த குஸ்தி போட்டியில் நீங்க ஜெயிச்சீங்கன்னா குழந்தை உங்களுக்கு,
தோத்துட்டீங்க அப்படின்னா 3 பேரும் ஒண்ணா இருந்துக்கணும். அதான் ப்ரோ. இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் அவங்க டென்ஷன் ஆகி டீ குடிச்சோன்னு போயிடுவாங்க. அந்த கேப்ல இது நடந்துகிட்டு இருக்கும். கேப்ல டீ குடிச்சு ஜட்ஜி இதெல்லாம் கவனிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, கவனிக்கல. வந்துட்டு பிறகு தான் சொல்லுவாங்க இந்த தவாலி மாதிரி. கவனிச்சுட்டு போய் ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க. என்னவோ ப்ரோ, அவங்க வந்துருவாங்க. வந்துட்டு பிறகு சொல்லிடுவாங்க, சரி ஓகே நல்லா இருக்கே, நானும் வரேன் போட்டிக்கு. ஜட்ஜி சொல்றாங்களா? ஜட்ஜி சொல்லிடுவாங்க. ஓ நிஜமாவே? அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் வந்துட்டோம். சும்மா காச்சுக்கு வம்புழுத்து. ஆமா ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. இது ஏன் டைவர்ஸ்க்கு போகும்னா, நீங்க லீனியரா சொன்னாலே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல நீங்க நான் லீனியரா சொன்னீங்க. ஆமா ப்ரோ இருங்க. டைவர்ஸுக்கு முன்னாடி ஏன் வருதுன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எமோஷனல் இருக்கும் ப்ரோ. எமோஷனல்னா வந்து அதான் அவங்க அப்பா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிருவாங்க. அந்த குழந்தைய பிரிச்ச உடனே அதான் அந்த சண்டை வருதுல, இன்டர்வல் முடிஞ்சு சண்டை வருதுல, அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. பிரிச்சு அவங்க அம்மா கூட தான் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், பாவம் அப்பா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணும். அவங்க மாமா நம்பர்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு பேரை போட்டு, சீரியல்ல வர அதிக பிரசங்கி குழந்தைங்க மாதிரி. கரெக்ட் ப்ரோ. ஏதாவது வந்து ஆர்வ கொலா பண்ணிருந்தது. நம்ம ரியல் லைஃப்ல இந்த மாதிரி அதிக பிரசங்கியா பண்ற குழந்தைங்களை பார்க்கவே முடியாது இல்லையா? நமக்கு ஃபீல் ஆகும். சீரியல்ல வர குழந்தைங்க பாத்திருக்கேன் அந்த மாதிரி. கண்டிப்பா ப்ரோ. அந்த குழந்தையும் சூப்பரா நடிச்சிருக்கும் ப்ரோ. இவங்கள விட குழந்தை சூப்பரா நடிச்சிருக்கும். அந்த குழந்தை வந்து இதுலயே இன்ஸ்டாகிராம்லயே செம்ம ஃபேமஸ்ங்க. 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா அந்த குழந்தை சூப்பரா பேசுவா. ரொம்ப ரொம்ப ஓவர் அந்த ஏஜுக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்கும் அவளோட பேச்செல்லாம். நான் பார்த்திருக்கேன். அதான் ப்ரோ. நல்லா அந்த குழந்தைய நல்லா கொண்டு போயிருப்பாங்க. நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ரோ விட்டேன். இன்டர்வலுக்கு அடுத்து குழந்தைய பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியாது. பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. முடிச்சிடலாம் ப்ரோ. போலாம். ஓகேங்களா? அப்போ வந்து திருட்டுத்தனமா வந்து இவர் பாப்பாரு விஷ்ணு விஷால். அவங்க அம்மா வந்து காலைல டிராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இவர் வர்றது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது, அந்த மாதிரி நடந்துருக்கும் ஒரு நாள். விசுவாசமா? விசுவாசத்துல அப்படித்தானே. அந்த வீட்டுக்குள்ள வந்து குழந்தைக்கே சொல்லாம அம்மாவுக்கு மட்டும் தெரியும். இதுல வந்து அம்மாவுக்கு தெரியாது. இப்ப குழந்தைக்கு தெரியும். அந்த மாதிரி விசுவாசத்துல அப்படித்தானே. அதான் ஒரு அந்த வீட்லயே ஒரு வேலைக்காரனா வருவாரு. அங்கிள் எனக்கு நீங்க இவ்வளவு நல்லது செய்றீங்களே, யார் நீங்க? அந்த மாதிரி. அதான் ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க ஒன்னதானே இருக்கிறாங்க, அப்பான்னு தெரிஞ்சிடும். அவங்க சண்டை அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து பாப்பாரு போவாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் குழந்தைய போட்டு ரொம்ப அடிச்சிருவாங்க அவங்க. யாரு? அம்மா வந்து அடிச்சிருவாங்க. ரொம்ப டயர்டாயிடும் குழந்தை. ரொம்ப டயர்டாயிடும் குழந்தை ப்ரோ. குழந்தை ரொம்ப டல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன். இல்ல அதான் ப்ரோ. எனக்கு எங்க அப்பா தான் வேணும், எங்க அப்பா தான் வேணும், எங்க அப்பா சூப்பர் கேட்க மாட்டே நீ. அதேதான் அந்த மாதிரி டெம்ப்ளேட்டா நடக்கும் ப்ரோ. நடந்தோன்னா வந்து மிஸ் கிட்ட வந்து விஷ்ணு விஷால் கேட்பாரு, இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நானும் வந்து ரொம்ப சேடா இருக்கா, நான் கூப்பிட்டு போறேன், கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வந்து விட்டுறேன் ஆஃப் டேக்குள்ள அவங்க அம்மா வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. சீக்கிரம் வந்துருப்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்களும் சரி வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சீக்கிரம் கூட்டு வந்துடுறேம்மா பாரு. ஆனா சீக்கிரம் கூட்டு வந்துருக்க முடியாது. எங்கேயோ போய் ஒரு இடத்துல தெரியாம லாக் ஆயிடுவாரு. இல்ல ஐயோ டைம் ஆயிடுது, அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா அங்க இருந்து அவங்க அம்மா வராங்க. அதுக்குள்ள இவங்க குழந்தைய கூடணும். பொண்ணு தேடி இவங்க வந்துருவாங்க. சரி போய் சாப்பாடாவது ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர நேரத்துல பார்த்தா இது இருக்காது. வீட்டுக்கு டேரக்டா வந்துருவாங்களா இல்ல போன் பண்ணி அம்மா நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாக்கு சொல்லுவாங்களா? தாத்தா பாட்டிக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியும். இவங்க என்னன்னா சரி ஓகே நான் கூட்டு போன்னு சொல்லிட்டு கூட்டு போனோம். அங்க அம்மா அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சாங் ஒண்ணு. அந்த சாங்ல வந்து ஜாலியா இருப்பாங்க, சந்தோஷமா பெண் குழந்தைய வெளியே கூட்டு போனது வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கு ஒரு பாட்டு ப்ரோ. அந்த பாட்டு நானே அதை விட ஒரு பெட்டர் சாங் கிடையாது. நம்ம அதை வச்சுக்கலாம் மைண்டுக்குள்ள. சரி ஓகே ப்ரோ. அதுக்கப்புறமா வந்து இவங்க டிராப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க அதுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க உங்களை நம்பி தானே என் குழந்தைய விட்டுட்டு போனேன், அவங்க கிளாஸ் மிஸ் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்க கிளாஸ் மிஸ் கூப்பிட்டு எங்க குழந்தை கூட்டு போயிருப்பாரு, ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கூட்டு போயிடுவாரு. கவனிக்கல போல. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் பைக்ல வருவாங்க. குழந்தை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். பைக்ல கூட வந்து நிப்பாட்டி குழந்தை இப்படி இறக்கி விடுவார். இறக்கி வந்து திரும்பி பார்த்தா அவங்க அம்மா நிப்பாங்க. ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது இங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நீ வா நீ வா நீ வான்னு சொல்லிட்டு நான் குழந்தைய நான் கூட்டு போறேன், நீ வான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய பிடிச்சி இழுப்பாங்க. இருமா பேசிக்கலாம் விஷ்ணு விஷால் பேசிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் சைலண்டா பொறுமையா பேசுன்னு. இவங்க குழந்தைய போட்டு ரொம்ப இழுக்கவும் அடிக்கவும் டப்புன்னு விஷ்ணு விஷால் கை நீட்டிடுவாரு. அவங்க ஒய்ஃபை அடிச்சிருவாரு. அடிச்சோடனே இன்னும் பிளாஸ்ட் ஆயிடுது.
பிளாஸ்ட் ஆகிட்ட பிறகு விஷ்ணு விஷால் வந்து குழந்தைய கூட்டி விடுவாரு. அப்புறமா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. போய் ஒரு குழந்தைய கூட்டு போயிடுறாரு. ஆமா, குழந்தைய கூட்டு போயிடுறாரு. ஐயோ, எப்படி கஸ்டடி ஆஃப் த சைல்டு யார்கிட்ட இருக்குது இப்ப ஆக்சுவலா? இது வந்து கேஸுக்கு முன்னாடி. ஓகே, கோர்ட்டுக்கே போறதுக்குலாம் முன்னாடி. ஓ, நீங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப வண்டியை திருப்பி நீங்க வந்துக்கிறீங்க இப்ப. இன்டர்வல் வந்து வந்திருக்கேன். ஓகே ப்ரோ, இன்டர்வல் வந்து வந்திருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆயிடுச்சா, விஷ்ணு விஷால் கூட்டி போய் அப்போ விஷ்ணு விஷால் கூட்டு வச்சு விஷயத்தை விட்டுட்டு நேரா கோர்ட்டு கேஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஏன் போனீங்க? அதான் ப்ரோ, நீங்க டக்குன்னு முடிச்சிடலாம் சொன்னா நேரம் அங்க போயிட்டேன். அதுக்குமா இல்ல முக்கியமான சீன் இங்க உள்ள இருக்குல்ல, ரியலைஸ் பண்றேன். உள்ள அந்த மிஸ் தான் ப்ரோ இப்போ இங்க ஹைலைட். ஓ, அந்த மிஸ்ஸுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் போயிட்டு உள்ள வந்தேன். கொஞ்சம் ஷேப் செய்யணும் அவங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்காக தான் வந்தேனே இப்போ நான். அதுக்கப்புறம் வந்து கூட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து தெரியும்ல, எல்லாரும் வந்து உள்ள ஒரு கேரக்டர் ஒன்று இருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு அட்வைஸ் ஒன்று போடுவாங்க. அப்படியே அட்மாஸ்பியர்ல அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பாங்க. ஏமா நீயாவது கொஞ்சம் அந்த குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க கூடாதா? அப்படி டப்புன்னு அவங்கள வர வச்சு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு டக்குன்னு ஒரு அட்வைஸ் ஒன்று போடுவாங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அந்த மாதிரி கரெக்ட் கிளம்புவா சொல்றேன். அந்த பாதிக்கப்பட்டவங்க அட்வைஸ் போடுறாங்கல்ல. அட்வைஸ் யாருக்கு? அட்வைஸ் வந்து யாரும் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு அட்வைஸ்? இருங்க, விஷ்ணு விஷால் இருக்காருல்ல, விஷ்ணு விஷால் வந்து குழந்தைய கூட்டு வந்துடுறாரா. குழந்தைய கூட்டு வந்த பிறகு விஷ்ணு விஷாலுக்கு மாமாவா வந்து கருணாஸ் இருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க. அவங்க கருணாஸுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளைனா ஒரு கெத்து வேணாமா, ஆம்பளைனா ஒரு கெத்து வேணாமான்னு ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஊருக்குள்ள. இன்னைக்கு வந்து படத்துல ஏதோ இந்த கேரக்டரோட ஒரு ஆர்க் இருக்குது, எல்லாரும் வச்சு செய்ய போறாங்க, இந்த கேரக்டருக்கு ஒரு ரியலைசேஷன் வரப்போகுதுங்கிறது ஆரம்பத்துல நமக்கு தெரிஞ்சிருது இப்ப. ரைட். அவங்க மாமாவோட ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, அவங்களோட ஒய்ஃப் தான் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இதுலயும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ கை நீட்டினது, அத்தனை பேர் முன்னாடி கை நீட்டினது தப்பு. இந்த மாதிரி வந்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க குழந்தை இல்லாமல், முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு சமாதானப்படுத்த பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஒரு கதை சொல்லுவார். இந்த மாதிரி அவங்க அம்மா 5 வயசுலேருந்து வளர்ந்து அப்போவே வந்து எல்லாரையும் எதிர்த்து, இல்லை நான் வந்து குஸ்தி பண்ணுவேன்னு சொல்லி காலேஜ் சேர்த்து விட்டு தெரியாமல் ப்ராக்டிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இப்போ இந்த மாதிரி கோல்டு மெடல்லாம் அடித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறாங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லாம் தெரியும்டா டேடி, எல்லாத்தையும் மீறி கூட்டிட்டு வந்தது நீதான், என்கிட்டே வந்து கதையை சொல்லிட்டு நான் எங்க அம்மா என்னெல்லாம் பண்ணாலும் பார்த்தாண்டா வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை. இல்ல, அது வந்து ஒரு டோரா புஜ்ஜி கதை அப்படின்னு சொல்லிட்டு டோராவோட கதை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. ஆமா, ஊர்ல அப்படின்ற மாதிரி அப்படி ஆரம்பிச்சு அது யாருன்னு கேட்டா அதான் குழந்தை. நான் இன்ஸ்டாகிராம்லயே 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், என்கிட்ட நீ போய் கதை விட்டுனுக்குற, நம்ம கதை தான்றது தெரியுதுடா டேடி அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிருப்பா இல்ல? கண்டிப்பா நினைச்சிருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த சைடு வந்து அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க கீர்த்திக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ளை நல்லவர் தான், இத்தனை வருஷம் கை வைக்காதவர் ஏன் இப்ப டப்புன்னு கை வச்சாரு, இத்தனை வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை, அடிச்சாரு ப்ரோ, இத்தனை வருஷம் அடிக்காதவர் ஏன் இப்ப அடிக்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்ப நீ வந்து இங்க கஷ்டப்படுற மாதிரி கையை நீட்டாதவர் இன்னைக்கு கையை நீட்டிருக்காருன்னா பொண்டாட்டி மேல அப்படி பேசுங்க. இத்தனை நாள் கை வைக்காதவர் இப்ப கை வச்சு ஒரு வார்த்தை எந்த இடத்துல எதுக்காக சொல்றோங்கிறது அது கரெக்ட் தான் ப்ரோ. ஒரு ஃப்ளோல வரும் வந்துருச்சு, டப்புனு மேல கை வச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி தப்பா இருக்குண்ணா. அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தாம்மா, என்ன போய் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாப்பா வந்து அம்மா பிரிஞ்ச சோகத்திலயும் கொஞ்சம் இருக்கும். சரி இந்த இடத்துல இப்பதான் வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ வந்து மிஸ் வந்து போன் பண்ணுவாங்க, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, இல்ல கொஞ்சம் சேடா இருக்கா, ஆமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மிஸ்ஸும் வருவாங்க. வந்து 3-4 பேர் வந்து சமாதானப்படுத்துவாங்க குழந்தைய, டான்ஸ் ஆடி காட்டுறது, அதான் கருணாஸ். அதுக்கப்புறமா வந்து அந்த மிஸ்ஸு விஷ்ணு விஷால் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க, ஒன்றும் வேலையாவது. இப்போ குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க, அப்படி போடு 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 அந்த சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அது இப்போ இன்ஸ்டால ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிருந்துச்சு. பார்க்கலையா? பாக்கலையா இந்த படத்தோட இந்த சீனா? ஆமா, அப்படி போடு பாட்டுக்கு ஆடுற மாதிரி, அப்படி போடு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எல்லா படத்தோட லீக்டு சீன்ஸ் தியேட்டர்ல ஓடும்போது அதை எவனா ஒருத்தன் போன்ல எடுத்ததெல்லாம் உங்களோட இன்ஸ்டா ஃபீட்ல மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். போன கருப்பு படத்துல இப்படித்தான்
இதெல்லாம் ரீல்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, இதெல்லாம் ரீல்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஏன் ரீல்ஸ்ல இந்த மாதிரி படம் ஓடும்போது தியேட்டர்ல எவனோ ஒருத்தன் போன்ல எடுத்து போட்ட லீக் சீன்ஸ்லாம் ஏன் ரீல்ஸ் ஃபீட்ல வர்றது இல்ல? சத்தியமா ப்ரோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. கொஞ்சம் ஆள் வராம இருந்தா ஒரு பாட்டு வந்துச்சுன்னா எடுத்துடுறது. ஆமா ஹீரோடைய இது அதுனா இன்ட்ரோ டெக்ஸ்ட் வந்தா எடுத்துடுறது, அவ்வளவுதான் இன்ட்ரோ சீன் எடுத்துடுறது, ஹீரோயினோட இன்ட்ரோ எடுத்துடுறது, வில்லன் இன்ட்ரோ எடுத்துடுறது தான் ப்ரோ. சப்பு சப்புன்னு காது மேல வச்சு போன அப்படிங்க. ஏன்டா டேய், ஒருத்தன் அங்க கஷ்டப்பட்டு கோடி போட்டு படம் எடுத்திருக்கிறான், நீ நல்லா ஒரு 4 நாள் போனை வச்சுக்க நீ எல்லா படத்தையும் திருத்தரமா இருக்கு அப்படின்னு. அது முக்கியம் இல்ல ப்ரோ. 180 கொடுத்து டிக்கெட் எடுத்து நாங்க போய் பாக்குறோம்ல, அப்ப நாங்க தான் வந்து அங்க போய் படம் பாத்துருக்கோம், தெரிய வேணாமா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிடணும். ஆமா, இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட படம் அப்படின்னா வந்துட்டு 7 மணி ஷோலாம் வந்து நான் 7 மணி ஷோ போனேன், அவன் அந்த மாயாச்சால் அவன் 7:15 ஷோ, நான் வந்துட்டு ரோஹிணியில 7 மணி ஷோ. அப்ப எப்படியாவது நம்ம வந்து 7 மணி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வச்சிடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்னோடது தான் எல்லாரும் பார்க்கணும், அவனோடத பாத்திர கூடாது. அவ்வளவுதான். காலைல 7 மணில இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து அப்படியே அடுத்த சீன் வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே படத்தை முடிச்சிடுறது. அவ்வளவுதான் ப்ரோ. பாருங்க இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி, மாஸ் டைட்டில் கார்டு, தலைவா, அவ்வளவுதான். அதுல ஏதாவது இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாட்டு ஏதாவது உள்ள ஏதாவது பழைய பாட்டு எடுத்து சொருவிட்டாங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஸ்டெப்பை போட்டு ஒரு டான்ஸை போட்டு அதை ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டு, அப்போ வந்து அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு அவங்களோட ஏரியாவில இன்று நமது ஏரியாவில் அதிகமாக ஸ்டேட்டஸில் வீடியோவை வெளியிட்டவருக்கு 7 மணி ஷோ சென்ற ராகேஷ் அவர்களுக்கு நம்ம பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னு கொடுக்க போறாங்க. கண்டிப்பா கிடையாது. அப்புறம் எதுக்கு? அது சும்மா ஒரு கெத்து தானே ப்ரோ. என்ன சொல்றீங்க? படத்துக்கு வருவோம், நீங்க சும்மாவே படத்தை சொல்ல மாட்டீங்க. நான் வேற அப்படி போடு பாட்டுக்கு ஆடிட்டாங்க. மிஸ் என்ன பண்ணாங்க இந்த இடத்துலதான் ப்ரோ? இந்த சீன்ல மிஸ் லைட்டா பண்ணிட்டாங்களா? இருங்க ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். நானு புரியுது, நான் சொல்றேன். சரி சொல்லு. இந்த வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்க அங்க இருந்து கிளம்புவாங்க. நம்ம நேர்ல போய் பார்த்து மாப்பிள்ளை என்ன எதுன்னு பேசலாம் சொல்லிட்டு குடும்பத்தோட கிளம்பிடுவாங்க. ஓ ஹீரோயின். ஓகே, ஆமா ப்ரோ. ஹீரோயின் ஃபேமிலி இருந்து குடும்பத்தோட கிளம்பி வந்துருவாங்க. இவங்க இந்த ஆட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, அந்த இது இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து இந்த பக்கம் குழந்தையும் இந்த பக்கம் டீச்சரையும் தூக்கி வச்சிருவாங்க. புரிஞ்சு போச்சு, அங்கேயே புரிஞ்சிருச்சா? அப்படி போட்டு இப்படி அப்படின்னு திரும்புவாங்க பாருங்க. திரும்பினோட ஃபேமிலி மொத்த பேரும் வந்து நின்றுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறமா கோர்ட் கேஸ் அலைய வேண்டியதான். இதுக்கு பொண்ணோட மாப்பிள்ளை இறக்கி விடுறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பொண்ணதான் இறக்கி விடுவாரு. பொண்ணோட மாப்பிள்ளையா? பொண்ணோட மாப்பிள்ளை நான் சொன்னேன், பொண்ணோட மாமா. பொண்ணோட மாமா. பொண்ணோட மாமா வந்து அதான் ப்ரோ. பொண்ணோட மாமா வந்து இறக்கி விடுறா அப்படின்னு சொன்னோடனே குழந்தை இறக்கி விடுவாரு. டீச்சர் அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. பாத்தியம்மா யார முதல்ல இறக்கி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைடுல லைட்டா போட்டு விடுவாரு. அதுக்கப்புறமா டீச்சரை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து பொண்ணோட அப்பா சொல்லுவார்ல, அவரும் உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருமா அப்படின்னு சொன்னது மைண்ட் வாய்ஸ்ல ஓடிட்டு இருக்கோம். மாப்பிள்ள நீங்க எப்படி பண்ணீங்க நான் நினைச்சு கூட பாக்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுன்னா, இதுக்கப்புறமா என்ன பேசுறது, வாங்க கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. பக்காவா ஒரு சீரியல் மாதிரி இருக்குது எனக்கு டயலாக் இது எல்லாமே. இதுக்கப்புறம் இங்க என்ன வாங்க கிளம்பலாம் ஆரம்பிச்சு அவ்வளவுதான் ப்ரோ. பார்த்தா இது வந்துடும், டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். வந்தோன்னா அப்புறமா அந்த இப்போ வரம் ப்ரோ கோர்ட்டில் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை வந்து ரெஃபரன்ஸா எடுத்து காமிச்சிருவாங்க ரம்யா கிருஷ்ணன் கிட்ட. இவர் வந்து நல்லா பேசிட்டு இருப்பாரு. ஆமா, இவர் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்கிறா, அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கணும், கண்டிப்பா நான் என் மனைவிக்காக நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னோட தப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கணும்னு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் இங்கே பாருங்க மேடம், டப்புன்னு இந்த வீடியோ எடுத்து காட்டிடுவாங்க. ஏன் இவ்வளோ நேரம் வக்கனையாக பேசிட்டு இருந்தேன், என்ன அப்படி போட ஆட்டம் போட்டுருக்குற டீச்சர் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இல்லை மேடம் அது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, இப்போ ஃபைனலாக அவங்க ஒய்ஃபை ட்ரிகர் பண்ணோன்னா அவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. அம்மா இங்கே பாருமா, இவங்கெல்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும், அப்படியே விட்டுடக்கூடாது, பக்கத்துலேயே வச்சுட்டாதான் அந்த ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே வச்சுட்டாதான் பயம் இருக்கும், நீ வந்து அவனை எப்பவுமே உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, நீ வந்து விட்டுட்டீன்னா அவன் அந்த டீச்சர் பாரு எப்படி இருக்கு, அது கூட கிளம்பிடுவான் அவன் இப்படிலாம் பேசுறான்னு எனக்கு தெரியலங்க. நானும் கோர்ட்லாம் வேலை பார்த்துருக்கேன், தெரியல எனக்கு. அவங்க பர்சனலா ப்ரோ, பர்சனலா காதல் சொல்றாங்க. பர்சனலா அவங்களும் ஒரு பெண் தானே,
அவர் ஒய்ஃப் அதை சேட்டை பண்ணியிருப்பாங்க. இருந்த ஒரு 7-8 மாசத்துல ம். இந்த மாதிரி இதெல்லாம் போயிருக்கிறேன், ஃபேமிலி கோர்ட்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. எந்த ஒரு ஜட்ஜம்மாவும் இந்த மாதிரிலாம் தனியா கூப்பிட்டு ஒருத்தங்க கிட்ட அவ பாரு எப்படி இருக்கிறா, அவ கூட இவன் போனாலும் போயிடுவான், நீ இவளை நல்லா கூடயே வச்சுக்கலாம் ஒரு ஜட்ஜம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது எதுக்குமே. சொல்றாங்க ப்ரோ. அப்போ கூட அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்காம அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் எவன் கூடனா இருக்கட்டும், எங்களுக்கு டைவர்ஸை கொடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க ஜட்ஜம்மா. ஏன்னா நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், அதெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. 3 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ரொம்ப டென்ஷன். போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரணும். அந்த கேப்ல அந்த குழந்தை இப்படி ஒரு ப்ளே பண்ணிடும். ப்ளே பண்ணி இந்த மாதிரி நீ ஜெயிச்சா நான் வந்து உங்க கூட வந்துடும் மம்மி, நான் எங்க அப்பா ஜெயிச்சாருன்னா நீங்க எங்க கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைட் ஃபிக்ஸ் ஆயிடும். யாருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும். ஓ, கணவன் வருஷமா கட்டா குஸ்தி விளையாடிட்டு இருக்கிறவங்களுக்கு இவரு கூட ஃபைட். இப்ப இவருமே ஃபைட்டர் தான். விஷ்ணு விஷால். ஆமா, பார்ட் 1. ஆமா ஆமா. அதெல்லாம் விட்டுட்டு ஒய்ஃபுக்காக வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு. சரி. எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருப்பாரு. சின்ன சின்ன சண்டை தான் அது. அவங்க ஆரம்பத்துல இருந்து 2 பேருமே குஸ்தி விளையாடுறவங்க. இல்ல இப்பதான் சொல்றேன். ட்விஸ்ட் உங்களுக்கு படத்துல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாக்கல ஃபர்ஸ்ட் பாட்டு. என்னங்க சொல்றீங்க? இவருமா? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, போயிடலாமா? சொல்லுங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் ப்ரோ, ஃபைட் நடக்க போகுது ப்ரோ. 20 பாயிண்ட். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒய்ஃப்னு கொஞ்சம் ஒய்ஃப் ஆச்சே அப்படின்னு அடிக்க போகாம அப்படியே லைட்டா விட்டுறது. ஆனா அவங்க வந்து ஃபுல் கோவத்துல இறங்கி இது பண்ணிடுவாங்க. சொல்லாமே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம். அவ்வளவுதான் ப்ரோ. அவர் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு லவ்வோட அப்படியே பார்த்து அப்படியே அடிக்காம விடுறது. அவர் மைண்ட்ல ஓடுற பாட்டு வேற மாதிரி இருக்கும். இவங்க மைண்ட்ல ஓடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அடி தூள்ன்ற மாதிரி அடிச்சுனே இருப்பாங்க. பாட்டு மட்டும் தான் ப்ரோ போடல. ஆமா, பாட்டு மட்டும் தான் போடல. மத்தபடி இமோஷன் லுக்லாம் இவங்க சீரியஸ், அவர் லவ். ஆமா. இப்ப இவருக்கு அடி ரத்தம்லாம் ஆரம்பிச்சுச்சா கொஞ்சம் வாயிலலாம்? இல்ல ப்ரோ, ரத்தம்லாம் வராது ப்ரோ. குஸ்தினா இப்ப இந்த மாதிரியோ மண்ணுல கிரவுண்ட்ல மண்ணுல நல்லா மெத்துன்னு. ஓகேவா ப்ரோ? மெத்துனா அதான் ப்ரோ, கொஞ்சம் மண்ணுனா கொஞ்சம் அடிப்படாதுல்ல, அதனால சொல்றேன். தரனா இப்ப அடிப்படும், அதுக்காக சொல்ல வரேன். அதுக்கு வந்து காம்பேரா யோகி பாபு தான் உள்ள வருவாரு. தெரியுமா யோகி பாபு வந்தாரு படத்துல இருக்காரா இல்ல இந்த சீன்ல தான் வராரு? இல்ல அவர் வந்து இந்த மாதிரி குஸ்தி ஃபைட்டுக்குலாம் வந்து காம்பேர் பண்றவரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்திருக்காரு. இல்ல இதுல மட்டும் இதுல இறக்கி இருப்பாங்க. இந்த ஒரு பிட்டுக்காக அந்த ஒரு பிட்டுக்காக இந்த பிட்டுக்காக கெஸ்ட் அப்பியரன்ஸான்னு கேட்டேன். கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்து இறக்கி இருப்பாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும். 2 பேருக்கும் ஃபைட் நடக்கும்போது இவங்க 19 பாயிண்ட் எடுத்துருவாங்க. கீர்த்தி அவர் யாரு முதல்ல 20 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னு ப்ரோ. சரி, இவர் வந்து 8ஓ 9ஓ சம்திங்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்க 2 பேரும் கூடயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் இப்ப அவருக்கு. இதெல்லாம் மைண்டுக்குள்ள வந்த உடனே கீழே விழுந்து அடுத்த தடவை எந்திரிக்கிறவரு. நெக்ஸ்ட் தடவை அவங்க அடிக்க வருவாங்க. இப்ப அவர் வாங்க மாட்டாரு, கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அது வந்து டப்புன்னு 2 பேருமே 19 வந்துருவாங்க. இந்த எப்படி வந்தாரு நீங்க கேட்கணும். இவ்வளவு நேரம் அடிக்காதவரு இப்ப அடிக்கிறாரு, இவ்வளவு நேரம் அவங்க விழாதவங்க இப்ப விழுறாங்க எப்படி அப்படின்னு நீங்க இந்த இடத்துல கேட்கணும். கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே எம் குமரன் சன்னா மகாலட்சுமி படம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், பத்ரி படம் பார்த்துருக்கிறேன். நான் ஏன் இந்த கேள்வியும் கேட்க போறேன்? டங்கல் பார்த்துட்டேன், சார்பட்டா பரம்பரை. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அவர் ஒய்ஃபை பிடிச்சி லாக் பண்ணும் போதெல்லாம் ஒரு கிஸ் அடிச்சிடுறாரு. இந்த 19 இருக்கும்போது முன்னாடி அதான் குழந்தை சொல்றதெல்லாம் நினைச்சு பார்த்து எந்திரிக்கிறாருல. 19 பாயிண்ட் வர கேப்ல ஒரு தடவை அந்த லவ் வந்து இன்ஃபியூஸ் பண்றாரு. ஒரு தடவை இவர் இதெல்லாம் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள இந்த பழைய நினைவுகள், அந்த காதல், அந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த டிராப்புக்குள்ள விட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில இதை வச்சு அவர் வந்து லாஸ்ட் பாயிண்ட் நெக் டு நெக் இருக்கும்போது திரும்ப அதுக்கு வந்துருங்க. அதான் ப்ரோ, இது எல்லாமே வந்து அவங்க மண்டக்குள்ளார ஓடுற விஷயம் தான். ஆனா அது விஷுவலா அவங்க காட்டல. இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுல, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிதுல, ஓடி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல ப்ரோ. இப்ப அதே மாதிரிதான் அவங்க வருவாங்க, லாக் பண்ணுவாரு, கொடுப்பாரு, தூக்கி போட்டு அடிப்பாரு. அவ்வளவுதான் ப்ரோ. இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு 19 கொண்டு வந்துருவாரு. லாஸ்ட் பாயிண்ட் வந்துருங்க. இப்ப லாஸ்ட் பாயிண்ட் ப்ரோ. ரெடியா இருப்பாங்க 2 பேருமே, அடிக்கலாம் அப்படின்னு வருவோம். பார்த்தா பட்டுன்னு மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க. பட்டுன்னு மயக்கம். எல்லாரும் வாங்க வாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது பிரெக்னென்ட் ஆகுறாங்க. நடுவுல வேற எப்பயும் எங்கேயோ நடந்துச்சு தயவுசெய்து சொல்லிடாதீங்க 2 பேரும் நடுவுல. அவங்க பாட்டி இருக்காங்களே, இரு ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் அப்படின்னு டப்புன்னு கையை பிடிப்பாங்க. நாடியை பிடிச்சி பார்த்தா அப்படி பார்த்து சிரிக்கிறாங்க. அவ்வளவுதான் ப்ரோ, பிடிச்சிட்டீங்க. டைட்டில் போட்டு முடிச்சிட்டானுங்களா? அவ்வளவுதான் ப்ரோ, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க.
அதான் அது புரிஞ்சிச்சு. டைட்டில் போட்டு முடிச்சிட்டாங்களா இங்க? இல்ல முடிக்கல. ம். கன்சீவ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்புறம் சொல்றாங்க மாப்பிள்ளை ஒவ்வொரு வாட்டியும் சண்டை நடக்கும்போது இதே மாதிரி முன்னாடியே அவங்களுக்கு ஃபைட் நடக்கும். அப்ப வேற First மாதிரி partலயா? ஃபைட் பண்ணிருக்காரு அப்ப. அப்ப அதேதான் அங்கேயும் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை இந்த சண்டை போட்டு தான் நீ வந்து இங்க உள்ளார இங்க சண்டை போட்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கருணாசன் சொல்லுவாரு. இதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா பிறக்கும். ம். இப்போ இந்த வாட்டி கன்சீவ் ஆனோன்னா சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரியே முடிச்சிடுறியா எப்படிதான்டா ரொம்ப வித்தக்காரன்டா நீனு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா அப்படியே ஹாஸ்பிட்டல் பார்த்தா ட்வின்ஸ். ப்ரோ சந்தோஷமான செய்தி சொல்றேன். ட்வின்ஸ் பாப்பா பிறந்திருக்கு. வேர்பேத்தி வாங்கி கட்டிக்காதீங்க ராகேஷ். சொல்லுங்க. அந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல பார்க்கல. Bro, உங்கள் வாயிலாக கேட்டது. அதான் ப்ரோ கொஞ்சம் தியேட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா ஃபன்னா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஜோக், இந்த கருணாஸ் ஆமா. அடிக்கிற காமெடி, இந்த கண்டிப்பா. இடுப்புல 2 பேர் தூக்கி வச்சுக்கிறது, இந்த அப்படி போடு, இதெல்லாம் தியேட்டர்ல கேட்க பக்கம் சிரிக்க மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதானே? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ம். நல்லா இருந்துச்சு. ம். லைட்டா நம்ம அந்த பாக்யராஜ் சார் இந்த ஓல்டு படத்தெல்லாம் அந்த எல்லாமே சூப்பரா உள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் சொன்னா வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி போடு ரெஃபரன்ஸ் இருக்கிறதெல்லாம் சும்மா சாதாரணம் கிடையாது. ஆமா கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா இப்ப இந்த டைம்ல ஒரு எவ்வளவோ சிஎம் சார் பேர் இப்ப அதை இருக்கிறாரு. reels எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே இப்ப அது ஹிட் ஆயிட்டு இருக்கும்போது அந்த மொமெண்டம் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு சிம்பிளா ஏதாவது ஒண்ணு வச்சா கூட இப்ப இந்த இடத்துல அந்த பாட்டு கிளிக் ஆயிடும்ன்ற டைம்ல இத ஒரு சீனா வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா இந்த டைம். நாம கண்டிப்பா. உண்மையா அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒரு டான்ஸ் ஆடும். அது கூட ஒரு விஜய் சார் மூவி வச்சுதான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நேரத்துலலாம் விஜய் சார் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மார்க்கெட்டே இல்லாத டைம்ல, அவரை வந்து யாருமே இப்ப கண்டுக்காம இருக்கிற டைம்ல அவரோட ஒரு படத்தை பாட்டை எடுத்து இப்ப அந்த மொமெண்டம் கிரியேட் பண்றதுங்கிறதெல்லாம் சமங்க. நிஜமாவே சூப்பர். இல்ல ப்ரோ எதிர்பார்ப்பாங்க ப்ரோ அந்த பாட்டு ஏதாவது யாருமே ஒரு எதிர்பார்க்க மாட்டாங்க. theatreல- விஜய் சார் ரெஃபரன்ஸ்லாம் இப்ப படத்துல வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ப்ரோ கேட்காதா ஒரு பாடல் திரும்பி வராதா தியேட்டர்ல அந்த மாதிரி ப்ரோ இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு ரீரிலீஸ் இருக்காங்க. ஆயிடுச்சுங்க. ஆமா அதுல ஆமா பாத்துப்பாங்க. ஓகே ப்ரோ. இப்ப யாரும் பார்க்கவே முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். இவரு டெலிவரி பண்ணு. ப்ரோ சொல்றேன் நல்லா இருந்துச்சு படம். நல்லா சுபம். அடுத்த படம் என்ன, அடுத்த வாரம் என்ன கதைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன் கொஞ்சம். இந்த ஒரு இதய முரளி ஆடியன்ஸும் இதய முரளி பார்க்கலான்னு இருக்கேன். போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்றேன். சூப்பர் நீங்க பார்க்காதீங்க நானே வந்து நான் ஏன் சொல்றேன். பார்க்க, நீங்க இருக்கும்போது நான் ஏன் பார்க்க போறேன் சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஆடியன்ஸ் கூட இப்ப இதுக்கு அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்காம உட்காந்துருவாங்க. இப்ப கண்டிப்பா நீங்க கண்டிப்பா. இருக்கீங்கன்ற தைரியத்துல அந்த படத்தையே சரியா பார்த்துட்டோம். கரெக்டா பார்த்துட்டு ப்ரோ. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. ஓகே ப்ரோ. நன்றி ப்ரோ.